பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா கோபிக்கிட்ட உதவி கேட்டதால் கோபியும் அவருடைய க்ளவுட் கிச்சனில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பாக்கியாவோட ஹோட்டலில் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பாக்கியா மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சு கொடுக்கணும். இந்த முறை பாக்கியா மேடம் எடுத்த ஆர்டரை அவங்க நல்லபடியாக முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னால் பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா செஞ்ச இந்த ஆர்டர் மூலமாக வர வேண்டிய லாபமே கிடைக்காம என்னால் பாக்கியா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. அதனால் பாக்கியாவுக்கு நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு கோபிக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட பாக்கியாவை பற்றி ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் வேலை எல்லாத்தையும் தெளிவாக செஞ்சு முடிக்கணும், பாக்கியாவுக்கு நீங்கள் பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே உடனே ஸ்டாஃபும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக இந்த முறை எந்த பிரச்சனையும் வராது. பாக்கியா மேடமுக்கு அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் தரமான உணவை ஆரோக்கியமான உணவை கண்டிப்பாக சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் சரி பாக்கியா, நீ உன் வேலையெல்லாம் பாரு, நீ எதை பற்றியும் யோசிக்காத, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே ஃபோன் பண்ணு, நான் உனக்காக கண்டிப்பாக வருவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகா எதுவும் சொல்லுவாளா அப்படின்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். உனக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன், நீ இந்த ஒரே ஒரு முறை என்கிட்ட உதவி கேட்டிருக்க, அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் பாக்கியா. உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு எனக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு. கண்டிப்பாக உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் அங்கேருந்து கிளம்புறாரு. க்ளவுட் கிச்சனுக்கு போன கோபியை பார்க்க ராதிகா போகிறாங்க. ராதிகா கோபிக்கிட்ட ஆமாம் கோபி, இங்கே பாக்கியாவுக்கு ஏதோ உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தீங்களே, எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டிங்களான்னு கேட்க ஆமாம் ராதிகா, எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் பாக்கியாவோட ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளவோ பாக்கியா நமக்காக நல்லதை மட்டுமே செஞ்சுருக்கா, அதனால தான் பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். இதில் எதுவும் தப்பு இல்லையே ராதிகா, இதை கேட்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே வந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோபி, நீங்கள் பாக்கியாவுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியாவுக்கு இவ்வளோ உதவி செய்கிறீங்களே, அப்புறம் உங்கள் அம்மா உங்களையும் பாக்கியாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தானே நினைப்பாங்க. நீங்கள் உதவி செஞ்சுட்டு பாக்கியா வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, பாக்கியா வீட்டிலேயே இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பேசாமல் நம்ம வீட்டுக்கே கிளம்பி போயிடலாமா கோபி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே கோபியும் நம்ம வீட்டுக்கு போகலாம், ஆனாலும் இப்போதைக்கு என்னால் இதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பேச முடியாது. நான் என் பசங்க கூடயும் என் அம்மா கூடயும் இருக்கணும்னு என் அம்மாவும் என் பசங்களும் நினைக்கிறாங்க. இப்போ பாக்கியா வீட்டில் இருந்து நம்ம வெளியில் போனோன்னா இனியா மட்டும் இல்லை, என் அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுவாங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பாக்கியா ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து செய்கிறா. இந்த நேரம் நான் பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் வர்றது நல்லதில்லை. பாக்கியாவுக்கு நிறைய உதவி தேவைப்படும். அதனால் வீட்டில் இருந்தால் பாக்கியா தெளிவாக என்கிட்ட என்ன ஏதுன்னு பிஸ்னஸை பற்றியும் கேட்டு புரிஞ்சுப்பா. அவளுக்கு தேவையான உதவியவும் நான் செஞ்சு கொடுக்க நல்லாயிருக்கும். பாக்கியா நல்லபடியாக இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நீ சொன்ன மாதிரியே நாம் மயுவை கூட்டிகிட்டு புது வீட்டுக்கே போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு ராதிகா. அம்மா ஏதாவது சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்காத, பெரியவங்களை நீ எதிர்த்தும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபி எப்போ பார்த்தாலும் தன்னுடைய அம்மாவுக்காகவும் பசங்களுக்காகவும் பேசுவார். ஆனால் இப்போ ரொம்பவே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாக்கியாவால் தான் இப்போ கோபி வெளியில் இருக்காரு. பாக்கியா நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. நான் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு காரணமும் பாக்கியா தான். அதுக்காக எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை பற்றியே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்க கோபியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வருது. வர வர பாக்கியாவோட அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்ட கோபி என் கூட தனியாக அந்த புது வீட்டுக்கு வரவே இங்கே முடிவெடுக்க மாட்டேங்கிறாரே, என்ன சொல்லி இவரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. சீக்கிரமாக பாக்கியா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆர்டரை செஞ்சு முடித்த உடனே முதல்ல கோபியை கூட்டிகிட்டு நம்ம புது வீட்டுக்கு போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா எங்கள் அத்தை பாக்கியாவையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. அப்புறம் நான் எப்பயும் போல் மையுவை கூட்டிகிட்டு தனியாக தான் அந்த புது வீட்டுக்கு போகணும். அப்படிலாம் என்றைக்கும் நடக்கவே கூடாது. நான் கோபிக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். கோபிக்கு பிஸ்னஸ் இல்லாதப்ப இங்கே லோனெல்லாம் வாங்கி கொடுத்து எவ்வளவோ உதவி செஞ்சு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் அந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தவும் காரணமே நான் தான். ஆனால் உதவி செஞ்ச என்னை பற்றி கோபி யோசிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் பாக்கியாவால் தான் இப்போ நான் கண்முழிச்சிருக்கேன் அப்படின்னு பாக்கியாவை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்க கோபியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னைக்கு தான் இந்த கோபியும் அந்த ஈஸ்வரி அம்மாவும் திருந்துவாங்களோ தெரியல அப்படின்னு கோபி பேச பேச கோவத்தில் முறைச்சிக்கிட்டே உடனே இங்கே ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோபி நினைக்கிறாரு, ராதிகா ஏன் பாக்கியா மேலே வர வர ரொம்ப கோவப்படுறா? பாக்கியா நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கிறான்னு ஏன் ராதிகா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? பாக்கியாவால் தானே இப்போ நான் வெளியில் இருக்கேன். எவ்வளவோ பிரச்சனை செஞ்ச என்னையே பாக்கியா மன்னிச்சிருக்கா. நான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு காரணமும் இங்கே பாக்கியா தானே. அப்படி இருக்கும்போது பாக்கியாவுக்கு நான் இனி நல்லதை மட்டும்தானே செய்யணும். பாக்கியாவுக்கு உதவி செஞ்சா இந்த ராதிகாவுக்கு ஏன் கோபம் வருது?
பாக்கியா ராதிகாவை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கும் போது ராதிகா ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறா? வர வர ராதிகா ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கிறா. அம்மா சொன்ன மாதிரி ராதிகா என்னை குடும்பத்திலேருந்து பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து குடும்பமாக ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாளோ தெரியல. நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மேலே இங்கே கோபிக்கும் ரொம்பவே கோவம் வருது. இங்கே வீட்டுக்கு போன கோபியை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன கோபி, பாக்கியா இவ்வளோ நேரமாகியும் வீட்டுக்கு வரல? நீ என்ன ஏதுன்னு பாக்கியாவோட ஹோட்டலில் போய் பார்த்தியாப்பா? இல்லை நீ போய் பார்த்துட்டாவது வரலாம்ல அப்படின்னு கேட்க, அம்மா இல்லைம்மா, என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாத்தையும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இங்கே அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்லம்மா. பாக்கியா வேற பெரிய ஆர்டர் எடுத்திருக்கா. நல்லபடியாக செய்யணும்னா வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு பாக்கியாவால் வீட்டுக்கு வர முடியாதுல்ல. அதனால தான் பாக்கியா கண் முழிச்சிருந்து வேலையெல்லாம் செய்கிறா போல. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, பாக்கியா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்ல, ஏன் கோபி, பிஸ்னஸ் விஷயம்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய க்ளவுட் கிச்சனை போய் கவனிக்கிறல்ல, பாக்கியாவை பற்றியும் நீ தானப்பா யோசிக்கணும். பாக்கியா தனியாக இருந்து எவ்வளோ வேலையை தான் செய்வா. நீ இப்போதைக்கு பிஸ்னஸ் பார்க்க வேண்டான்னு சொன்னாலும் இல்லை ராதிகாவுக்காக நான் க்ளவுட் கிச்சனுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போ நீ கண்டிப்பாக பாக்கியாவோட வேலையிலையும் நீ கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்ல. இங்கே செளியனாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு உதவி செய்ய நீ மட்டும்தானே கோபி இருக்க. பாக்கியாவை நீ யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த ராதிகா சொன்னாலும் சரி, பாக்கியா மேலே நீ வச்சிருக்கிற பாசம் என்றைக்கும் குறையவே கூடாது. இத்தனை நாள் பாக்கியாவை பற்றி நீ புரிஞ்சிக்காமல் இருந்துட்ட. பாக்கியாவோட நல்ல மனசை நீ தெரிஞ்சிக்காமல் இருந்துட்ட. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனால் இப்போ பாக்கியாவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா, நீயும் பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்ட. பாக்கியாவுக்கு உதவி செஞ்சால் மட்டும் போதுமா? பாக்கியாவுக்கு துணையாக நீ பாக்கியா கூட இருக்க வேண்டாமா கோபி? இப்போ நீ நல்லா குணமாயிட்ட கோபி. பேசாமல் பாக்கியா ஹோட்டலுக்கு போ. அவளுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்தில் இருந்து உதவியை செஞ்சு கொடு. அப்போ தானே பாக்கியாவுக்கும் உன் மேலே ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நானும் அப்படி போகணும்னு ஆசைப்பட்டேம்மா. ஆனாலும் ராதிகா தான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க, பாக்கியாவோட ஹோட்டலுக்கெலாம் போக வேண்டான்னு சொல்லிட்டாம்மா. பாக்கியாவுக்கு உதவி செய்ய எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்கியா எவ்வளோ பெரிய திறமைசாலி புத்திசாலின்னு பக்கத்தில் இருந்து நான் தான் தினமும் பார்க்குறேனேம்மா. பாக்கியாவை இத்தனை நாள் நான் எப்படி தான் புரிஞ்சுக்காமல் இருந்தனோ தெரியல அப்படின்னு பாக்கியாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ராதிகா, என்ன கோபி பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். பாக்கியா மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம் எப்பத்துலேருந்து கோபி வந்தது? அப்படி ரொம்ப பாசமாக இருந்தால் நீங்கள் பாக்கியா கூடயே இருந்திருக்கலாம். எதுக்காக நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணணும்? ஏதோ நான் தான் அவங்கள வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி பேசுகிறீங்களே. இத்தனை நாள் பாக்கியா செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் மதிக்காமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்போ நான் உங்களுக்கு யார் கோபி? நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். உங்கள் அம்மா உங்களையும் இந்த பாக்கியாவையும் ஒன்று சேர்க்கறதுக்காக பெரிய திட்டம் போடுறாங்க. ஆனால் நான் அதை எதையுமே நடக்க விட மாட்டேன். அத்தை, இங்கே கோபி என்னுடைய வீட்டுக்காரர், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் என்னையும் கோபியவும் பிரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு நாளைக்கும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா. இங்கே கோபிக்கு என்ன செய்யனே தெரியல. இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி, இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா, ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்கவும் முடியாமல், என்ன ராதிகா நீயும் அம்மாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அங்கே வந்த இனியா, இப்படி தான்ப்பா, இப்படி தான் பாட்டியை எப்போ பார்த்தாலும் இவங்க எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த மயூவையும் இந்த ராதிகாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கப்பா. இவங்க பேசுகிறத கேட்கவே எனக்கே கோவம் வருது. பாட்டி பெரியவங்க தானே, அவங்க என்ன சொன்னாலும் பொறுமையாக போக தெரியாதா ராதிகா உங்களுக்கு? எங்கள் அம்மாவையும் பார்க்குறீங்கல்ல, பாட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா, நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. அம்மாவோட பொறுமை இந்த ராதிகாவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு இனியா பேசும்போது ராதிகாவுக்கு இருந்த கோவத்தில் இனியாவை வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், இனியா இதோட பேசுகிறத நிப்பாட்டிக்க. நான் உன் வழிக்கு வரலை. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமும் இல்லை. பெரியவங்க யார், எப்படி பேசணும்னு தெரியாத நீ எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறியா என்ன? எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். முதல்ல நீ உன் வேலையை போய் பாரு. ஒழுங்காக படித்து முன்னேற வழியை பாரு. பாக்கியா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் அப்பாவை நம்பிக்கிட்டு என்னையும் கோபியவும் ஒழுங்காக வாழ விடாமல் உன் பாட்டி செய்கிற மாதிரியே நீயும் செய்யாத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. இனியா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் என் அம்மா வேலை வேலைன்னு அங்கே ஹோட்டல்லையே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என் அப்பா இங்கே ராதிகா பேச்சை கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு ராதிகா என்னை திட்டும்போது கூட எதுவுமே பதில் பேசாமல் இருக்கிறாங்க. நான் ஏன் தான் இந்த வீட்டில் இருக்கிறனோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இனியா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் இனியாவோட ஃப்ரெண்ட் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் இனியா, என்ன செய்கிற, அங்கே படிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, எங்கே படிக்கிறது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை.
என்னைக்கு எங்கள் அப்பா அந்த ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அன்னையிலேருந்து வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகவே இருக்குது. எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மனசு மாறிட்டாரு. எங்கள் அம்மா கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாரு. நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒன்றா இருக்கலான்னு பார்த்தா இந்த ராதிகா என்னடானா எல்லாரும் முன்னாடியும் என்னையே திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. இதை போய் யார்கிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியவே இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுகிறாங்க இனியா. அதுக்கூடனே இனியாவோட ஃப்ரெண்டும், நீ கவலைப்படாத, நாளைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு வருவல்ல, இதை பற்றி பேசிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பேசாமல் ரொம்ப நேரம் இருந்தன்னா நீ எதுக்கு குடும்பத்தை பற்றி நினைக்க போகிற? ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேளு. அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தேன்னா இப்படி அவங்களுக்காகவே உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான். இத்தனை நாள் அம்மா பேச்சை கேட்கணும் அப்பா பேச்சை கேட்கணும்லாம் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இனி நான் அப்படி இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரல, அங்கே பேசிக்கலான்னு ஃபோனை வச்சிடுறாங்க. காலையில் எப்பயும் போல் இனியா இங்கே வந்து காலேஜ்க்கு கிளம்பும்போது ரொம்ப டயர்டாக வந்த பாக்கியாவும் சமையல்லாம் செஞ்சுட்டு, இனியா சாப்பிட்டுட்டு போ இனியா அப்படின்னு சொல்ல, அம்மா வர வர நீ ரொம்ப மாறிட்டம்மா. உனக்கு ஹோட்டல் முக்கியம், உனக்கு பணம் முக்கியம். ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நேற்றெல்லாம் நான் அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பாவும் இந்த ராதிகாவும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பேசாமல் உன் ஃப்ரெண்டு ராதிகாவை வெளியில் அனுப்புனா நீயும் கேட்க மாட்டேங்கிற. அப்பாவும் இந்த ராதிகாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நானும் பாட்டியும் தாம்மா மனசு வேதனையில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்ன இனியா சொல்கிற? நானே வேலை வேலைன்னு நம்ம குடும்பத்துக்காக தானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வளர்ந்துட்ட, காலேஜ் படிக்கிற, ஆனால் என்ன நடக்குது, எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குதே இனியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இனியா உடனே, அம்மா நீ எப்பயுமே அந்த ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் எந்த தப்பும் செய்யலைனாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன். வர வர எனக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைம்மா. நான் அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர நேரமாகும். என்னை யாரும் தேடாதீங்க. உன்னையும் அப்பாவையும் நம்புறதை விட என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கலான்னு இனி முடிவெடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா இனி முக்கியம். அவங்கக்கிட்டையாவது நான் நிம்மதியாக பேசி சிரிக்கலாம். வீட்டுக்கு வந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த ராதிகாவால் நான் அழுக வேண்டியதாக இருக்குது. எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டிய நீ அந்த ராதிகாவுக்கும் மையோவுக்கும் சப்போர்ட் பண்ணி என்ன வேறு திட்டிகிட்ருக்கீங்க? வீட்டில் அப்பா நான் பாட்டின்னு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இப்போ இந்த ராதிகாவால் ஒரு பக்கம் பாட்டி உட்காந்து அழுதுட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன். எங்கள் 2 பேரையும் கேட்க இந்த வீட்டில் ஆளே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலேயும் பாக்கியலட்சுமி மேலேயும் இருக்கிற கோவத்தில் இங்கே பாக்கியாவை திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இனியா இப்படி கோவமாக பேசிட்டு போகிறத பார்த்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க, இந்த இனியாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிருக்கோம், ஆனாலும் இனியா வளர்ந்துருக்கா, கொஞ்சம் கூட பொறுப்பாக நடந்துக்க மாட்டேங்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்பேன்னு சொல்லிட்டு போகிறா. ஃப்ரெண்ட்ஸால் தான் ஏற்கனவே இனியாவுக்கு நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு. இப்போ என்ன புது பிரச்சனையை கொண்டு வந்து நிற்க போகிறாளோ தெரியல. இந்த இனியாவுக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறா, கேட்க மாட்டேங்கிறா. நான் வீட்டை பார்க்குறதா, இல்லை இந்த இனியாவை கவனிக்கிறதா, இல்லை அங்கே ஹோட்டலில் நடக்கிற இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதா, ஒன்றுமே புரியல. இனியா பேசிட்டு போனதுலேருந்தே எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு இனியா மேலே உள்ள கோவத்தில் இனியா பேசுனதே நினச்சிட்ருக்குறாங்க பாக்கியா. இனியா காலேஜ் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இங்கே பாக்கியாவும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. கோவத்தில் இருந்த இனியா பாக்கியாவோட ஃபோனையும் எடுக்கலை. உடனே இங்கே பாக்கியா வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இனியாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்களேன், இனியா எங்கே இருக்கானோ தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இனியாவை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அவள் ஏற்கனவே கோவமாக பேசிட்டு போனா. இங்கே உங்கள் மேலேயும் என் மேலேயும் இனியா ரொம்ப கோவமாக இருக்கா. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை இனியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, எவ்வளோ சொன்னாலும் திருந்தவும் மாட்டேங்கிறா அப்படின்னு கோபிக்கிட்ட ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இங்கே பாக்கியா சொல்லும்போது, உடனே கோபியும், நீ கவலைப்படாத பாக்கியா, நீ செய்கிற ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடி, நான் இனியாவை பார்த்துக்கிறேன், இனியா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். இனியா இப்போ காலேஜ் போகிறாள்ல, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலான்னு நினச்சிருப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கோபியும் இனியாவுக்கு ஃபோன் பண்ண, எப்பயுமே அப்பா ராதிகா கூட இருக்காரு, ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அப்புறம் எதுக்காக அப்பா ஃபோன் பண்ணால் நான் எடுக்கணும், எதுக்காக என் அம்மா ஃபோன் பண்ணால் நான் எடுத்து பேசணும், என் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிற இவங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது. எனக்கு அம்மாவும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம். என்னைக்கு அப்பா என் பேச்சை கேட்டுக்கிட்டு ராதிகா வேண்டான்னு முடிவெடுத்து ராதிகாவையும் மையோவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாரோ அன்னைக்கு நான் என் அப்பா பேச்சை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இனியா உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கேயும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்பி வரும்போது இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன இனியா அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்புறியே, அங்கே போய் என்ன செய்ய போகிற, வீட்டில் நடக்கிற பிரச்சனையை உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி அழுவேன், இதுக்கு எதுக்கு நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போகணும், பேசாமல் வா, நாம் எங்கேயாவது போய் பெரிய ஹோட்டலில் நல்லா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இனியா சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், வீட்டில் எங்கள் அம்மா எனக்காக சமைச்சு வச்சுருப்பாங்க, வீட்டில் போய் சாப்பிடலைன்னா அப்புறம் அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, பாட்டி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க,
அது வேற பெரிய பிரச்சனையாயிரும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப நேரமாகுது. அப்பா, அம்மான்னு வீட்ல உள்ள எல்லாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இப்படியே குடும்பம் தான் முக்கியம்னு நீ நினைக்கிற. ஆனா உன்னை பத்தி உங்க அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்களா? உங்க அப்பா உங்களை பத்தி யோசிச்சிருந்தா அந்த ராதிகாவை எதுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க? யாருமே உன் மேல அக்கறையாவே இல்லை. அதனால நாங்க சொல்றத கேளு. முதல்ல வா, வெளியில போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இனியாவை வேண்டான்னு சொன்னாலும் இனியாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் இனியாவுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க நேரம் போகிறதே தெரியல. அவங்க வாங்கி கொடுக்குற எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி நேரம் கழித்து வெளியில் இருக்கிறது தப்புன்றதை கூட புரிஞ்சுக்காம இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் நிம்மதியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்லி எல்லார்கிட்டேயுமே பேசிகிட்டு இருக்க அங்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. இனியா அதை பார்க்கவும் இல்லை. இங்கே வீட்டுக்கு வரலையே இனியான்னு சொல்லி பதட்டத்தில் கோபி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கே செழியன், பாக்கியான்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இங்கே இனியாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரமாகியும் இனியா வரல. அது மட்டும் இல்லாமல் அவள் எங்கே போனா, என்ன ஆனானும் தெரியலையே. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரவ இவ்வளோ நேரம் ஆகியும் வரலன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. இனியாவால் பிரச்சனை மட்டும்தான் வருதே தவிர்த்து இனியாவால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே வீணாக தான் போகுது அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ அழுது என்ன பிரயோஜனம் பாக்கியா? உன் ஃப்ரெண்டு ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உன் பசங்க கிட்ட கேட்டு நீ ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ராதிகா வந்த உடனே வீட்டை விட்டு போக சொல்லியிருந்தா இனியா எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க போறா? கோபியும் இனியாவை கண்டுக்கல, நீயும் இனியாவை கண்டுக்கல. வீட்டில் இருக்கவே பிடிக்காத இனியா பார்த்தல காலையில் உன்கிட்ட எப்படி பேசினான்னுட்டு. இப்போ என் பேத்தி இனியா எங்கே போனாலோ என்ன ஆனாலோ தெரியல அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் பாக்கியாவை திட்டிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பெரிய ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த இனியா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டு நிற்க அந்த பக்கமாக வந்த போலீஸு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க. என்ன போலீஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு முறை வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நின்னேன். நான் பேசாமல் வீட்டுக்கே கிளம்பி போயிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னான்னு நான் இந்த பக்கம்லாம் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு இனியா திருன்னு முழிக்க அங்கே வந்த போலீஸ் இனியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ நேரம் ஆகுதே, வீட்டுக்கு போகணும்னு தெரியலையா? எல்லாரும் காலேஜ் போகிற பசங்க மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க உடனே இனியாவும் ஆமாம், டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க, என்னென்னவோ செய்கிறீங்க, அப்புறம் பிரச்சனைன்னு வந்தால் எங்ககிட்ட வந்து நிற்பீங்க. முதல்ல எல்லாரும் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு போலீஸ் அங்கேருந்து இனியாவை கூட்டிகிட்டு போக இனியா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எந்த தப்புமே செய்யலை மேடம், எங்களை விட்டுருங்க. நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட பரவாயில்ல, நாங்கள் பாட்டுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கோம், எதுக்காக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்ல, இல்லை உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வர வச்சு இப்படி பசங்களை வளர்த்துருக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்கணும் நான். ஏன்னா படிக்க அனுப்புனா படிக்க போயிட்டு வீட்டுக்கு போகாமல் எங்கெங்கேயோ போயிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கெலாம் இது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. இனியா மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அங்கே இருந்த போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அங்கே கோபிக்கும் ஃபோன் போகுது. கோபி உடனே யாருங்க என்ன ஏதுன்னு கேட்க இனியாவை இங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றது தெரிய வருது. உடனே கோபி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க இங்கே இனியாவை பற்றின எல்லாமே தெரிய வருது. உடனே கோபியும் பாக்கியா போலீஸ் தான் ஃபோன் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனை போல், இனியாவை போய் நான் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல பாக்கியாவுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. மறுபடியும் இந்த இனியா தேவையில்லாத ஏதாவது வேலையை செஞ்சுட்டாலா என்ன அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அங்கே ஒரு வழியாக இங்கே கோபியும் போய் போலீஸ்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு இனி என் பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவா, அவளால் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இனியாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே கோபிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன கோபி சார் இவ்வளோ நேரமாகியும் இனியா வீட்டுக்கு வரலையா? நீங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வரீங்களா என்ன? அப்படி இனியா என்ன தான் போகிறா, என்ன தான் செய்கிறா, இதை பற்றிலாம் கொஞ்சமாவது நீங்கள் பார்க்க வேண்டாமா சார்? இனியா படிக்கிற பொண்ணு, ஒழுங்காக காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராமல் எப்போ பார்த்தாலும் ஒன்றால் இங்கே பாக்கியாக்கா அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இனியா கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே பாக்கியா கேள்வி கேட்குறாங்க, அங்கேயே நில்லு இனியா, எதுக்காக வீட்டுக்குள்ளே வர? உனக்கு தான் எங்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. இப்போ போலீஸ் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் நீ எங்கே இருக்கன்றதே எங்களுக்கு தெரிய வந்தது. ஆமாம் இனியா, உனக்கு என்ன எங்கள் மேலே அவ்வளோ கோவம்? அப்படி என்னத்தை நான் செஞ்சுட்டேன்? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சாப்பிடாம தூங்காமல் கண் முழிச்சு வேலை செஞ்சிட்ருக்கனே, இதுதான் தப்பா உனக்கு? ஆனால் எங்கள் மேலே நீ கொஞ்சம் கூட பாசம் வைக்க மாட்டியா? வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் உன் பாட்டியால் தான்.
உங்கள் அப்பாவை பற்றியும் அவர் புரிஞ்சுக்கல, என்னை பற்றியும் புரிஞ்சுக்கல, ராதிகாவை பற்றி சுத்தமாக புரிஞ்சுக்கல. இதில் நான் என்ன தப்பு செஞ்சேன்? உங்கள் அப்பா குடும்பமே வேண்டான்னு கிளம்பி போனார். அப்போ நீங்கள் எந்த முடிவும் எடுக்கல. ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் அப்பா திரும்பி வந்த உடனே என்னை மதிக்க மாட்டேங்கிற, மரியாதை தர மாட்டேங்கிற. நான் உன்னை இப்படியா வளர்த்தேன் இனியா? கொஞ்சம் கூட நீ மயுவை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. ராதிகா மயுவை எவ்வளோ நல்லா வளர்க்குறாங்க தெரியுமா? அதில் நீ மயுவுக்கு ஒன்றுமே இல்லை. மயு எவ்வளோ சொல் பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கா. ஆனால் நீ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு கிளம்பி போயிடுற. என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அப்பா கிட்ட போய் நிற்ப. இப்போ எங்கள் 2 பேத்தையும் உனக்கு பிடிக்கலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இப்போ எந்த நிலமையில வந்து நின்றுருக்கன்னு பார்த்தல. இப்போ உங்கள் அப்பா மன்னிப்பு கேட்டு உன்னை கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னால் நாங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாதா? இப்படி அவமானப்பட்டு தான் நிற்கணுமா இனியா? ஏதாவது பேசு இனியா, நீ என்னைக்கு தான் திருந்துவ? அப்படின்னு கோவமாக பேசின பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இனியாவும் அழுதுகிட்டே, நான் எந்த தப்பும் செய்யலையேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சாப்பிட போனேன், இது தப்பாம்மான்னு கேட்க, நான் தான் ஃபோன் பண்ணேனே, அப்போ சாப்பிட தான் போயிருக்கேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் நீ சொல்லியிருக்கலாமே, என் மேலே உனக்கு எதுக்கு இனியா இவ்வளோ கோவம்? எங்கள் மேலே கோவப்பட்டு நீ பெருசாக எதையும் சாதிக்கல, அவமானப்பட்டு தான் வந்து நிற்கிற. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு நானும் உங்கள் அப்பாவும் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இனியா அழுதுட்டு இருக்கும்போது இங்கே கோவத்தில் இருந்த பாக்கியா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க இனியா. இன்னொரு பக்கம் கோபியால் தாங்கிக்க முடியாமல், என்ன இனியாமா இதெல்லாம், உன் மேலே நான் நிறைய பாசம் வச்சதுக்கு இப்படியா நீ என்னை அவமானப்படுத்துவ? நீ நல்லா படிக்கணும், நீ விருப்பப்பட்ட எல்லாத்துலேயுமே முதல்ல வரணும், உனக்கு பிடிச்ச டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் நான் அனுப்பி வச்சேன், ஆனால் என்னை பற்றியும் நீ புரிஞ்சுக்கல, இப்படி அப்பாவையே நீ அவமானப்படுத்திட்டியேன்னு இனியாவை நினச்சி அழுகிறாரு கோபி.